பாருங்க அந்த காம்பவுண்ட் அவருக்கு அடுத்து யாரு சார்? அந்த அவருக்கு அடுத்து இன்சார்ஜ் யார்? இன்னைக்கு லீவு என்ன இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு நீங்க தானா? சரி, இந்த கோவில் பிரச்சனை இருக்கு, இது சமூக ரீதியான பிரச்சனைகள் யாரு? எல்லா டீட்டெயில் தெரியும், நடக்கிற எல்லா டீட்டெயில். சரி சார், ஏமா நீ அடுத்தால ஏன் உங்களுக்குள்ள என்ன பிரிவு தெரியாது? சார் சொல்லட்டும், டீட்டெயில் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சார் பேசுவார். அப்பா நான் இருங்க, நான் ஆர்ப்பாட்டம் முடிச்சு கூப்பிடுவா கேட்டு. தகவல் சொல்லியிருக்கிறார். அடுத்த மாவட்டம் போறியா இல்லையான்னு கேட்டது. இல்லை முடிச்சு விட்டுறேன். இருக்காங்க, அரசியல் களத்தில் இருக்காங்க, மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க. ஸோ அவங்க பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு இவர் யார்? ஒரு முத்துராமன் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் எங்களுடைய ஆதாங்கம், அதோடைய வெளிப்பாடு தான். இப்போ என்னன்னா, எங்களுடைய பங்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. அதாவது இதை செய்யுங்கன்னு. இப்போ என்னன்னா, இந்த 8 ஊர் சேர்ந்ததில் ஒவ்வொரு இந்த ஆலயத்தில் திருப்பணிக்காக ஒவ்வொரு ஊருக்கும் 2 பேரை 16 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 16 பேர்லையும் முத்திரையர் கிடையாது இந்த கும்பாபிஷேகத்துக்கு. அதுலேயும் புறக்கணிச்சிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம் எங்கள் ஊர் சார்பாக. தனிப்பட்ட ஒரு மனிதனோ தனிப்பட்ட ஜாதியோ இண்டிவிஜுவல் கிடையாது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த திருப்பணிக்கு பணம் கொடுக்குறோம். என்ன எங்கள் சார்பாக. இது வேற ஊர் கிடையாது. 8 ஊரை தாண்டி வேற யாரும் கொடுக்கல. புரியுதுங்களா? 8 ஊர் உள்ள உட்பட்ட 8 ஊர் கரெக்டா? 8 ஊர் கரெக்டா? 8 ஊர். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, அதே போல் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, அதே போல் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த போதும் சரி, இந்த அளவிற்கு, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது, இதுவரையும் இல்லாத முன்னாள் முதலமைச்சர்கள் இல்லாத போது அதிகப்படியான, அதாவது கும்பாபிஷேகங்களும் சரி திருப்பணிகளும் சரி இந்த ஆட்சியில் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு இன்றைக்கி நம்பர் 1 அந்த இலாக்காவை கொண்டுட்டு போயிருக்காரு. ஆனால் இன்றைக்கு அவருடைய இலாக்காவுக்கு கரும்புள்ளி போல இன்றைக்கி இந்த செயல் அலுவலர் முத்துராமன்கிறவர் செயல்பாட்டால் இந்த திமுக ஆட்சிக்கே கெட்ட பேர். ஏன்னா ஒருதலை பட்சமாக இந்த செயல் அலுவலருடைய முத்துராமனுடைய ஒருதலை பட்சமாக முத்திரை சமுதாயத்தை வஞ்சிக்கின்ற வகையில், புறக்கணிக்கின்ற வகையில் அவர்களுடைய செயல்பாடு தொடர்ந்து தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தேசிய கொடியை அவமதிச்சிருக்காரு. இது போல் ஒரு வக்கிரமான ஒரு புத்தியுடைய ஒரு அதாவது முத்திரை சமுதாயத்தை புறக்கணிக்கின்ற வகையில் இந்த கும்பாபிஷேகம், அதுவும் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட கோவிலூரில் ஒரு கும்பாபிஷேகம், அது சிவன் கோவில் கும்பாபிஷேகம். அதில் 8 ஊரில் ஒரு ஊரை சார்ந்த முத்திரை சமுதாயத்தை சார்ந்து புறக்கணிக்கப்பட்டு அந்த கமிட்டியில் முதற்கொண்டு 8 ஊரில் கிட்டத்தட்ட 16 பேர் அந்த கமிட்டி மெம்பர் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் கூட முத்திரையர் கிடையாது. ஒரு சிலரை மட்டும் ஒரு சமுதாயத்தை பற்றி வைத்துக்கொண்டு வகையை ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயம் அதில் ஆக்கிபை பண்ணி எங்களுக்கு அந்த குடமுழுக்கு விழாவில் எந்த பணிகளையும் வழங்கப்படாமல் புறக்கணிக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்டனத்தை தெரிவிக்கிறோம்.
இது முழுக்க எங்களுக்கு திருப்தி தரலைங்கிறதுக்காக கண்டித்து யார் செயல் அலுவலரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி அந்த செயல் அலுவலகத்துக்கு முன்னால் இன்றைக்கி நடந்துச்சு. இன்றைக்கி அவர் லீவுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக இன்றைக்கி அசிஸ்டன்ட் கமிஷனர் மேடம் அனிதா மேடத்தை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை இது நாள் வரையும் எங்களை எப்படி புறக்கணித்தாங்க, என்ன காரணத்துக்காக புறக்கணித்தாங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்கோம். நாளைக்கு அந்த கோயிலுடைய திருப்பணியை ஆய்வு செய்வதற்காக அங்கே வந்து ஆய்வு செய்து அங்கே ஒர்க்கு என்னென்ன நடைபெறவில்லையோ அந்த ஒர்க்கை எங்களுக்கு அலாட் பண்ணி தரதாக வாக்குறுதி, வாய்மொழி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த வாய்மொழி வாக்குறுதியை நம்பி இன்றைக்கி நாங்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், அறவழி போராட்டம் இன்றைய லெவலுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு நாளைக்கு அவர்கள் ஆய்வுக்கு வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட எங்களுடைய நடவடிக்கை அடுத்த கட்டம் இதை விட தீவிரமாக இருக்கும் என்று சொல்லி எப்படியும் நாளைக்கு அந்த ஆய்வில் அவங்க கலந்துக்குவாங்க. எங்களுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக அதில் கிடைக்கும் சொல்லி ஒட்டுமொத்தமாக இங்கே வந்திருக்கக்கூடியவர்களின் சார்பாக இந்த பத்திரிகையாளர்களுக்கும் அதே போல் இங்கே பாதுகாப்பு கொடுத்த காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.